வணக்கம். நாம் இன்று ஒரு பிரம்மாண்டமான டைம் டிராவல் செய்ய போகிறோம். காடுகளில் அலைந்து திரிந்து கிடைத்ததை சாப்பிட்டுக் கொண்டிருந்த மனிதன் எப்படி ஒரே இடத்தில் நிரந்தரமாக தங்கி விவசாயியாக மாறினான்? இது சும்மா ஒரு வரலாற்று பாடம் கிடையாதுங்க. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீன வாழ்க்கையின் ஆணிவேர். இந்த தொகுப்பில் அந்த அதிசயமான பரிணாம வளர்ச்சியை தான் நாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக அலசப் போகிறோம். சரி, இன்று நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் என்று சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முதலில் புதிய கற்கால புரட்சியின் விடியல், அடுத்து ஆரம்பகால விவசாயம் மற்றும் புதிய கருவிகள், மூன்றாவதாக நீர்ப்பாசனம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி, நான்காவதாக நாகரிகங்களின் எழுச்சி மற்றும் சமூக மாற்றம், கடைசியாக நவீன உலகத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவம். வாருங்கள், நம் பயணத்தை தொடங்குவோம். பகுதி 1. புதிய கற்கால புரட்சியின் விடியல். ஒரு 10,000 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திற்கு சென்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். அப்போது மனிதனுக்கு நிரந்தரமான ஒரு வீடு கிடையாது. காடுகளில் கிடைக்கும் பழங்கள், கொட்டைகள், அப்புறம் வேட்டையாடும் விலங்குகள், இதுதான் அவர்களுடைய உணவு. இப்போது நமக்குள் ஒரு அடிப்படையான கேள்வி எழ வேண்டும். இப்படி நாடோடியாக சுற்றி கொண்டிருந்தவர்கள் எப்போது, எப்படி பயிர்களை வளர்க்க ஆரம்பித்தார்கள்? தங்களுக்கு தேவையான உணவை இயற்கையிடம் தேடி அலைந்தவர்கள் திடீரென ஒரு நிலத்தை உழுது விதைகளை தூவி அறுவடை செய்ய வேண்டும் என்று எப்படி யோசித்தார்கள்? இந்த ஒரு உயிர் வாழ்வதற்கான போராட்டமும் அதில் கிடைத்த வெற்றியும் தான் நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. இப்போது இந்த இரண்டு வாழ்க்கையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் எப்பொழுதுமே சாப்பாட்டை தேடி அலைந்து திரிந்த அந்த நாடோடி வாழ்க்கை, இன்னொரு பக்கம் விவசாயத்தை கண்டுபிடித்த பிறகு உருவான நிலையான விவசாய சமூகங்கள். இது ஏதோ சாதாரண மாற்றம் இல்லைங்க. இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருந்த தங்களது உணவை முதல் முறையாக மனிதன் தன் சொந்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். உணவை தேடி அலைவதை நிறுத்திவிட்டு அதை நாமே உருவாக்கலாம் என்று நினைத்த அந்த புள்ளி இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த புதிய கற்கால புரட்சி எங்கு தொடங்கியது என்பதுதான். மத்திய கிழக்கில் இருக்கிற பெர்டைல் பிறை, அதாவது வளமான பிறை பூமி என்று சொல்லப்படும் பகுதிகளில்தான் இது முதலில் ஆரம்பித்தது. அங்குள்ள நிலமும் தட்பவெப்பநிலையும் விவசாயம் செய்வதற்கு இயற்கையே பார்த்து பார்த்து செதுக்கியது போல அவ்வளவு கச்சிதமாக இருந்தது. இயற்கையை மட்டுமே நம்பியிருந்த மனிதன் முதல் முறையாக சொந்தமாக விவசாயம் செய்ய ஆரம்பித்த இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை தான் நாம் புதிய கற்கால புரட்சி என்று அழைக்கிறோம். பகுதி 2. ஆரம்பகால விவசாயம் மற்றும் புதிய கருவிகள். சரி, விவசாயம் செய்யலாம் என்று முடிவு செய்துவிட்டார்கள். ஆனால் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் அவர்கள் எப்படி நிலத்தை உழுதிர்க்க முடியும்? விதைகளை எப்படி விதைத்தார்கள்? இதை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். இங்குள்ள இந்த 4 முக்கியமான படிநிலைகளை கவனியுங்கள். உலகின் முதல் விவசாயிகள் இதைதான் செய்தார்கள். ஆரம்பத்தில் அவர்களிடத்தில் டிராக்டர் எல்லாம் இல்லை. வெறும் குச்சிகளையும் கூர்மையான கற்களையும் வைத்துதான் பூமியை தோண்டி விதைகளை நட்டார்கள். அப்புறம் என்ன செய்தார்கள் தெரியுமா? காடுகளில் இருக்கும் செடிகளை வெட்டி எரித்து அந்த சாம்பலை கொண்டு மண்ணை வளப்படுத்தினார்கள். நாளாக நாளாக நல்ல மகசூல் தரக்கூடிய செடிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். காட்டில் தானாக வளர்ந்த செடிகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பழக்கப்படுத்திய அந்த விதம் நிஜமாகவே ரொம்ப ஆச்சரியமானது. பகுதி 3. நீர்ப்பாசனம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி. குச்சிகளை வைத்து விவசாயம் செய்ய ஆரம்பித்த மனிதனுக்கு சீக்கிரமே ஒரு விஷயம் புரிஞ்சது. மழையை மட்டுமே நம்பி எப்பொழுதும் விவசாயம் செய்ய முடியாது என்று. இங்குதான் விவசாயத்தின் அடுத்த கட்ட பாய்ச்சல் ஆரம்பிக்கிறது. விவசாயத்தில் ஒரு உண்மையான புரட்சி எப்போது நடந்தது என்று கேட்டீர்கள் என்றால், அது பழங்கால நதி பள்ளத்தாக்கு நாகரிகங்களில்தான். மெசபடோமியா, சிந்து சமவெளி போன்ற இடங்களில் வாழ்ந்த மக்கள் ஒரு பிரம்மாதமான ஐடியாவை கொண்டு வந்தார்கள். நதிகளில் ஓடும் தண்ணீரை வீணாக்காமல் பெரிய பெரிய கால்வாய்களை வெட்டி நேராக தங்களது வயல்களுக்கு கொண்டு வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் கலப்பைகளையும் கண்டுபிடித்தார்கள். அவ்வளவுதான், விவசாயம் பல மடங்கு எளிதாகவும் வேகமாகவும் மாறிவிட்டது. இதன் மையக் கருத்து என்னவென்றால், எப்போது மழை வரும் வராது என்று வானத்தை பார்த்து கொண்டே இருந்த விவசாயத்தை இந்த நீர்ப்பாசன அமைப்புகள் எப்படி நம்பகமானதாக மாற்றியது என்பதுதான். மழை வருகிறதோ இல்லையோ, கால்வாய்கள் மூலமாக தொடர்ந்து தண்ணீர் கிடைத்ததால் மகசூல் பன்மடங்கு அதிகரித்தது. இது மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு மைல்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். பகுதி 4. நாகரிகங்களின் எழுச்சி மற்றும் சமூக மாற்றம். இப்போது உங்களை சுற்றி நிரம்ப சாப்பாடு இருக்கிறது, நிரந்தரமான தண்ணீர் வசதி இருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும்? நாம் சமூகம் அப்படியே மிக வேகமாக மாறத் தொடங்கும். இந்த விவசாய முன்னேற்றங்கள் சமூகத்தில் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று இப்போது பார்ப்போம். விவசாயத்தின் தாக்கத்தை பாருங்களேன். சாப்பாட்டிற்கு பஞ்சம் இல்லை என்கிற தைரியம் வந்தவுடனே மக்கள் தொகை வேகமாக அதிகமானது. உணவை தேடி ஊர் ஊராக அலைய வேண்டிய அவசியம் இல்லாததால் மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் நிரந்தரமாக தங்க ஆரம்பித்தார்கள். அந்த சிறிய குடியிருப்புகள்தான் பின்னால் மாபெரும் நகரங்களாக மாறின.
இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை சொல்லட்டுமா? நாம் இன்று பயன்படுத்தும் எழுத்து மொழி முதலில் உருவானதே இந்த விவசாயத்திற்காகத்தான். ஆமாங்க, தானியங்களின் இருப்பையும் வர்த்தக ஒப்பந்தங்களையும் கணக்கு வைப்பதற்காகத்தான் மனிதன் முதலில் எழுத்துக்களையே கண்டுபிடித்தான். கேட்பதற்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லையா? பகுதி 5. நவீன உலகில் விவசாயத்தின் முக்கியத்துவம். பழங்கால விவசாயத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்து இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மாடர்ன் உலகத்திற்கு வருவோம். இன்று வானளாவிய கட்டிடங்கள் இருக்கலாம், கம்ப்யூட்டர், செயற்கை நுண்ணறிவு என்று எல்லாமே வந்திருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையான அந்த அஸ்திவாரம் எது தெரியுமா? இந்த கால வரிசையை பாருங்கள், நமது பயணம் எப்படி இருந்திருக்கிறது என்று புரியும். 10,000 வருடங்களுக்கு முன்னால் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தோம். 8,000 வருடங்களுக்கு முன்னால் முதல் விவசாய குடியிருப்புகளை உருவாக்கினோம். பின்பு 3,000 வருடங்களுக்கு முன்னால் பிரம்மாண்டமான நீர்ப்பாசன நாகரிகங்களை அமைத்தோம். இன்று அதுவே பல கோடிக்கணக்கான டாலர்கள் புழங்கும் ஒரு மாபெரும் உலகளாவிய விவசாய பொருளாதாரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. மனிதனின் விடாமுயற்சியையும் அவனுடைய அறிவாற்றலையும் இதைவிட சிறப்பாகச் சொல்ல முடியுமா என்ன? நாம் என்னதான் தொழில்நுட்பத்தில் உச்சத்திற்கு போனாலும் கரன்சி நோட்டுகளையோ இல்ல கம்ப்யூட்டர் சிப்களையோ நாம் சாப்பிட முடியாது, சரிதானே? நம் தட்டுக்கு உணவு வரவேண்டும் என்றால் இன்றும் விவசாயம்தான் ஒரே வழி. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவதும் உலக பொருளாதாரத்தை இயக்குவதும் இந்த விவசாயம்தான். 10,000 வருடத்திற்கு முன் ஊன்றப்பட்ட அந்த சிறிய விதை இன்று மனித குலம் முழுவதையும் தாங்கி பிடிக்கும் பெரும் விருட்சமாக உயர்ந்து நிற்கிறது. நாம் இந்த தேடலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு கணம் இதை பத்தி யோசிச்சு பாருங்களேன். நிலத்தில் ஒரு விதையை புதைக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்த அந்த முதல் விவசாய புரட்சி தான் இன்று நாம் காணும் பெருநகரங்கள், அறிவியல், வர்த்தகம் என ஒட்டுமொத்த நாகரிகத்தையுமே உருவாக்கியது. இப்போது நாம் செயற்கை நுண்ணறிவு, செங்குத்து விவசாயம் என பல புதிய தொழில்நுட்பங்களை விவசாயத்துல பயன்படுத்தி வருகிறோம். அப்படியானால் இந்த நவீன விவசாய புரட்சி எதிர்காலத்துல எப்பேற்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்கப் போகிறது? ரொம்பவே ஆழமான கேள்வி இல்லையா? இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். நன்றி.